திராட்சை தோட்ட வேலையாட்கள் குறித்து இயேசு உரைக்கின்ற ஊமைகள் என்ன என்பது பற்றி இந்த காணொளியில் முழுமையாக காணலாம். நான் உங்கள் விஜய் ஜெனிஷா அகஸ்டின். இது நம்ம ஜெம் சாக்ரட் டிவி. பேதுரு இயேசுவை பார்த்து, பாரும், எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டாரு. அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தம்முடைய மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் முதன்மையானோர் பலர் விண்ணரசில் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறி இந்த ஊமையையும் சொல்லியிருக்காரு. நிலக்கிழார் ஒருவர் தம்முடைய வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையிலேயே வெளியே போயிருக்காரு. அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம்முடைய திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையில்லாம நிற்பதையும் பார்த்திருக்காரு. அவர்களிடம், நீங்களும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர்களிடையே சொல்லியிருக்காரு. அவர்களும் போயிருக்காங்க. மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய மாலை 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதையும் பார்த்திருக்காங்க. அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களிடம், நீங்களும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் அப்படின்னு சொன்னாரு. எனவே மாலை 5 மணிகளவுல வந்தவர்கள் எல்லாரும் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டாங்க. அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்களாம். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என்னுடைய விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனா இருப்பதால் உமக்கு பொறாமையா அப்படின்னு சொல்லியிருக்காராம். மேலும் இயேசு விண்ணரசில் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிழக்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று கூறியிருக்காரு. இயேசுவின் நற்செய்தி அந்த கால இஸ்ரேலரின் எண்ணங்களை தலைகீழாக மாற்றியிருக்கு. செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதல் ஒட்டகம் நுழைவது எளிது அப்படின்னு இயேசு கூறிய போது சீடர்கள் வியப்படைந்தார்களாம். இயேசு மறுபடியும் தம்முடைய சீடருக்கு விண்ணரசின் ரகசியத்தையும் அறிவிச்சாரு. புது படைப்பின் நாளில் மானிட மகன் தம்முடைய மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் அப்படின்னு சொன்னாராம். இந்த ஊமைகள் ஒரு கதை அல்ல, உண்மை வரலாறு. கடவுள் இஸ்ரேலுடனான செய்த முதல் உடன்படிக்கையின் முடிவையும் இயேசுவின் தீர்ப்பையும் இந்த ஊமைகள் அறிவிக்கிறது. அப்போது இஸ்ரேலில் கடைசியானோர் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் நிலைவாழ்வை பெற்று முதன்மையானார்கள், முதன்மையானோர் என்று போற்றப்பட்டவர்கள் நிலைவாழ்வை இழந்தார்கள். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஊமை நிறைவேறிவிட்டது. பிரியமானவர்களே, இது போன்ற இன்னொரு இறைவார்த்தையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.